நில்லு. இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு உனக்கு தகுதியும் இல்ல, உரிமையும் இல்ல. இந்த வீட்டை விட்டு வெளியே போ. என்ன மச்சான் இப்படி சொல்றீங்க? இவன் என்ன மச்சான் தப்பு பண்ணா? ஏங்க நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. அதான் அண்ணன் பேசிட்டு இருக்காருல்ல. உன்னை இந்த வீட்டுக்குள்ள விட்டு வச்சதுக்கு காரணம் உனக்காக இல்ல, நீ சீனுவோட பொண்டாட்டி. அதுக்காகவும் ஜானகிக்காகவும் தான். இன்னைக்கு என்னால இந்த குடும்பமே சின்ன பின்னமாயிருக்கு. இதுக்கு மேல நீ இங்க இருக்கிறதுல எனக்கு துளியும் விருப்பம் இல்லை. ஒழுங்கா வெளியே போயிடு. சரியா சொன்னீங்கண்ணே. இவ வந்ததுக்கு அப்புறம் தான் வீடே புயல் அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அப்பா தேவையில்லாம பேசாத. இவன் என்ன தப்பு பண்ணா? இவளால தனாவோட வாழ்க்கையும் போச்சு. அண்ணியும் இப்ப ஸ்டேஷன்ல போய் உட்கார்ந்துருக்காங்க. என் புள்ள சீனு அவனே ஏமாத்தி இன்னைக்கு அவனும் சந்தோஷம் இல்லாம எங்க சுத்திட்டு இருக்கான். ஏய், இவ்வளவும் பண்ணிட்டு இவன் மட்டும் எப்படி இந்த வீட்ல சந்தோஷமா இருக்கலாம்? இவன் இங்க இருந்து போறதுதானே நல்லது. ஏய், அதான் அண்ணன் சொல்லிட்டாருல்ல, இன்னும் எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்க? இங்க பாரு, ஒழுங்கா உன் பெட்டியெல்லாம் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பு. நான் எதுக்கு போகணும்? நான் எங்கேயும் போக மாட்டேன். மாயா நீ எங்கேயும் போக வேண்டாம். நீ இந்த வீட்டு மருமக. இது என் வீடு. நான் இந்த வீட்டு மருமக. நான் இங்க வாழறதுக்கு வந்திருக்கேன். இங்க இருக்கிறவங்க வாழ்க்கைய கெடுக்க வந்திருக்கன்னு சொல்லு. ஏய், என் பையனே உன்னை ஏத்துக்கல. அத நீங்க சொல்லாதீங்க. என் புருஷன் வந்து சொல்லட்டும். இந்த வீட்ல இருக்கிறதுக்கு எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு. இது என் அப்பா வீடு. ஏய், யார் உங்க அப்பா? யார் உங்க அப்பா? நீங்க தான் பெரியப்பா. நீங்க தான் என்ன தத்தெடுத்தீங்க. நான் வாழ்க்கையில செஞ்ச பெரிய பாவமே அதுதான். என் பொண்ணா இருக்கிறதுக்கு எனக்கு எந்த தகுதியுமே இல்லை. என்ன அப்பான்னு சொல்ற உரிமை இருக்கிறவ என் பொண்ணு தனா மட்டும்தான். சென்னையும் நீங்க ஒரு நாள் உங்க பொண்ணுன்னு சொல்லுவீங்கப்பா. நான் சொல்ல வைப்பேன். ஏய், என்னடி அண்ணனை எதிர்த்து வாதம் பண்ணிட்டு இருக்க? அண்ணனே உன்னை போன்னு சொல்லிட்டாருல, அப்புறம் என்ன? போ இங்க இருந்து. ஏய், பத்மா என்னால போக முடியாது அத்தை. இப்ப நீயா போறியா இல்ல நானே உன்னை கழுத்தை பிடிச்சு தள்ளவா? என் உயிர் பிரிஞ்சா கூட அது இந்த வீட்ல தான் இருக்கும். நான் வெளியில போக மாட்டேன் பெரியப்பா. அந்த அளவுக்கு திமிர ஆயிடுச்சா உனக்கு? மச்சான் வேணாம் மச்சான். மாயா தானா நல்லா இருக்கணும்னு தான் இப்படி பண்ணா. தயவு செஞ்சு அவளை போக சொல்லாதீங்க மச்சான். ஏங்க நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? இவகிட்ட என்னன்னா உங்களுக்கு பேச்சு? இவ இங்க இருக்கிறதே யாருக்குமே விருப்பம் இல்ல. இவளை அனுப்புனா நாங்க யாரும் எதுவும் கேட்க போறது இல்ல. இவளை புடிச்சு வெளியே தள்ளுங்கண்ணே. மச்சான் மச்சான். வேண்டாம்ப்பா. மாயா இந்த வீட்ல இருக்கட்டும்பா. அவளை வெளியில அனுப்பாதீங்க. என்ன தானா சொல்ற? இவளையா நீ இந்த வீட்டுல இருக்க சொல்ற? வாழ்க்கையை கெடுத்ததே இவதான். அதோட இப்ப நீ அழுதுகிட்டு இருக்கிறதுக்கு காரணமும் இவதான். இல்லப்பா, என் வாழ்க்கையை காப்பாத்தினதே மாயாதான். அவ இல்லனா நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். அப்பா, மாயா இங்கேயே இருக்கட்டும். ஏய் தனா, என்ன பேசிட்டு இருக்க நீ?
அவ உனக்கு பிடிக்காத கல்யாணத்தை பண்ணி வச்சா உன் அப்பா அம்மாவை பிரிச்சிருக்கா. இப்போ உன் அம்மா ஜெயில இருக்காங்க. இத்தனைக்கு இவதான காரணம். இவள போய் இந்த வீட்ல இருக்க சொல்ற? அண்ணே, நீங்க இவளுக்கெல்லாம் பாவம் பார்க்காதீங்கண்ணே. இவ இங்க இருந்து போனாதான் இந்த குடும்பமே நல்லா இருக்கும். ஏய். முதல்ல அவளை இங்க இருந்து வெளியே அனுப்புங்கண்ணே. அப்பா மச்சான். அப்பா, தனம். அப்பா, வேண்டாம்ப்பா. மாயா இங்கதான்ப்பா இருக்கணும். மாயா வீட்டை விட்டு போனா அம்மாவும் வீட்டை விட்டு போயிடுவேன்னு சொல்லிருக்காங்க. அம்மா எனக்காக அழைய ஏத்துக்கிட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு இது தெரிஞ்சா ரொம்ப கஷ்டப்படுவாங்கப்பா. அம்மாவுக்காக இவ இங்க இருக்கணும்ப்பா. நீங்க தானப்பா சொல்லிருக்கீங்க அம்மா வார்த்தையை மீறி எதுவும் பண்ணக்கூடாதுன்னு. அதுதான்ப்பா நானும் செய்யறேன். ப்ளீஸ்ப்பா, அவ இங்கே இருக்கட்டும்ப்பா. அம்மா அவங்க தங்கச்சி கூட இங்க இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அது நடக்கல. ஆனா அம்மாவோட தங்கச்சி பொண்ணு மாயா இங்க இருக்கணும்னு தான் அம்மாவோட ஆசைப்பா. மாயா இங்கே இருக்கட்டும்பா. அம்மா சார்பா எனக்காகப்பா. வாழ்க்கையை கெடுத்தவளாக இருந்தா கூட உன் அம்மாவுக்காக நீ யோசிக்கிற பாரு. இதுதான் என் வளர்ப்பு. பாத்தியா, நீ என் பொண்ணுன்னு சொல்லிக்கிற. நான் என்னையே ஊருக்கு முன்னாடி அசிங்கப்படுத்திருக்க. ஆனா என் பொண்ணு என் வளர்ப்பு மாறாம நடந்திருக்கா. எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கா. இவதான் ரகுராமோட பொண்ணு. இங்க இருந்துட்டு போ. அண்ணே, என்னென்ன சொல்றீங்க? தனா தனக்காக என்கிட்ட எதுவுமே கேட்டதில்ல. இப்ப இத கேக்குறா. அவளுக்காக மட்டும்தான் இப்ப இவளை இங்க இருக்க சொல்றேன். இதுட்டு போட்டோம். அண்ணே, என்னம்மா இது? அண்ணன் இப்படி சொல்லிட்டாரு. அதான் அவனே சொல்லிட்டு போறான்ல. தனா கேட்டு அவன் எப்படி இல்லைன்னு சொல்லுவான்? இந்த பாரு மாயா, யார் சொன்னாலும் ரகு கேட்க மாட்டான். ஆனா தனாவுக்காக உன்னை விட்டு வச்சிருக்கான். இனிமேலாவது ஒழுங்கா நடந்துக்க. ஏய், பாத்தியா, நல்லவங்களுக்கு எப்பவுமே நல்லதுதான் நடக்கும். மாயா எங்கேயும் போக மாட்டான். இந்த சிண்டு முடியற வேலையெல்லாம் வச்சுக்காத. தனா, தேங்க்ஸ் தனா. என்ன மாயா நீ எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்ற? எனக்காக நீ செஞ்ச விஷயத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நீ மட்டும் இல்லனா நான் இந்நேரம் கதிர பிரிஞ்சிருப்பேன். நீ எனக்கு எவ்வளவு பண்ணிருக்க. நீ எப்பவும் என் கூட தான் இருக்கணும் மாயா. நம்ம 2 பேரும் இந்த வீட்ல ஒண்ணா இருக்கணும். என் மேல நீ இவ்ளோ பாசம் வச்சிருக்க. உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் தானா. நீ என் தங்கச்சி. எனக்கு உன் வாழ்க்கை தான் முக்கியம் தானா. நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். நீ கதிர் கூட வாழணும். கதிரை ஏத்துக்கோ.
இல்ல அப்பா எடுத்த முடிவுல இருந்து என்னால மாற முடியாது. உண்மை தெரியும் போது அவர் புரிஞ்சுப்பாரு தனா. தப்பான ஆளை நான் காதலிச்சேன். அதனாலதான் இவ்ளோ பிரச்சனையும் வந்தது. இப்ப உன்னால குடும்பம் சந்தோஷமா இல்லைன்னு அப்பா சொல்றாரு. ஆனா நியாயப்படி இந்த குடும்பம் இப்படி ஆனதுக்கு காரணம் நான் தான். என்னாலதான் இது எல்லாமே. ஆனா பழி எல்லாம் உன் மேல இருக்கு. அதை மட்டும்தான் சரி பண்ணணும். அத பத்தி நீ யோசிக்காத. உன்னை கதிரோட நான் சேர்த்து வைப்பேன். நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருப்பீங்க. நீங்க தானா? நான் பயந்துட்டேன்ப்பா. சரி சரி, உள்ள போ. வாங்க. காலையில இருந்து சாப்பிடலப்பா, பசிக்குதுப்பா. அதான்டா டிஃபன் வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடு. அப்பா, நான் எவ்வளவு நாள் தான் இப்படி வீட்டுக்குள்ளே இருக்கிறது? ஒரு மாதிரி வெறுப்பா இருக்குப்பா. கொஞ்ச நேரம் எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வரேன். ஏன் உன் காலேஜுக்கு போய் உன் கோச்சிங் வேலையை பார்த்துட்டு வாங்க. என்னடா விளையாடுறியா? நீ செத்துட்டேன்னு டிராமா பண்ணிட்டு இருக்கோம். ஒருத்தன் கண்ணில் பட்டா கூட நாம ஜெயிலுக்கு போக வேண்டியது இருக்கும். டேய், அமைதியா சாப்பிடுறா. வீட்லயே இருக்கிறது ஒரு மாதிரி ஜெயில இருக்கிற மாதிரி இருக்கு. டேய், இப்ப அந்த ஜானகி நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு ஜெயில இருக்கா. அவளை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போக போறாங்க. எப்படி அவளுக்கு தண்டனை கிடைச்சிரும். அது வரைக்கும் நீ அடங்கி வீட்லயே இரு. அப்பா, யாராப்பா இருக்கும்? அந்த லிங்கமா தான் இருக்கும், போய் பார்த்துட்டு வந்துடுறேன். என்னாச்சு? உள்ள போ. சார், நீங்களா? வாங்க சார். அண்ணா, நீங்க இங்கே இருங்க. ஓகே சார். வாங்க சார், வாங்க. என்ன சார் திடீர்னு வந்திருக்கீங்க? உங்க பையன் கேஸ் விஷயமா ஒரு சின்ன இன்வெஸ்டிகேஷன். அதான் முடிஞ்சதே சார். அந்த ஜானகியும் ஒத்துக்கிட்டாலே. ஆனாலும் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி எங்க சைடுல எல்லா எவிடன்ஸும் சரியா இருக்கணும்ல. அது வரைக்கும் நாங்க விசாரிச்சு தான் ஆகணும். அந்த ஜானகிக்கு எப்படியாவது தண்டனை வாங்கி கொடுங்க சார். உங்களுக்கு தெரிஞ்ச குடும்பங்கிறதுனால அவங்களுக்கு எதுவும் சாதகமா பண்ணிடாதீங்க சார். என் நேர்மையை சந்தேகப்படாதீங்க. தப்பு பண்றவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம நான் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன். வந்த வேலையை முடிச்சிட்டு தான் போவேன்.
இப்பதான் சார் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். சமையல் செய்யறவங்க வீட்டுக்கு வரல, அதான் அண்ணனை சாப்பாடு வாங்கிட்டு வர சொன்னேன். ஆமாம் சார், ஆமாம். சாரி, சாப்பிட்ற நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். இல்ல சார், பரவாயில்ல. ஏதோ விசாரிக்கணும்னு சொன்னீங்க. ம், கார்த்திகோட பாடியை உடனே வேணும்னு கேட்டிங்களாமே. போஸ்ட்மார்ட்டம் கூட பண்ணுறதுக்கு ஒத்துக்காம ஏன் அவசர அவசரமாக பாடியை எரிச்சிங்க? இல்லைங்க சார், என் ஒரே பையன் ஏற்கனவே மண்ணில் புதைஞ்சி உடம்பெல்லாம் அழுகி பார்க்கவே மனசு வெறுத்து போச்சு சார். இதில் நீங்கள் வேற எடுத்துட்டு போய் அறுத்துட்டு கொடுக்குறேன்னு சொன்னால் எப்படி சார்? அதெல்லாம் பண்ணால் மட்டும் அவன் திரும்பி வரவா போகிறான்? கடைசி சடங்கையாவது சரியாக பண்ணிடுவேமேனு தான் சீக்கிரமாக காரியத்தெல்லாம் முடிச்சிட்டோம். அதான் கொலை பண்ண ஆளே ஒத்துக்கிட்டாலே, அப்புறம் இதெல்லாம் கேக்குறீங்க? சும்மா தெரிஞ்சுக்கதான். சார், நான் புறப்படுறேன். சரி. ஆ. அண்ணே, என்னங்க தண்ணி குடிங்க. நீங்க ஓகே தானே? எல்லாம் ஓகே தான் சார், ஓகே தான் சார். விக்கல். சரி, நான் வரேன். ஆ. நல்ல வேலை போயிட்டாங்க. எங்க மாட்டிப்போமோன்னு பயந்துட்டேன்டா. இன்னும் எத்தனை நாள் தான் இப்படி பயந்துட்டே இருக்கிறது? டேய், ஜானகிக்கு தண்டனை கிடைக்கிற வரைக்கும் இப்படிதான் ஒளிஞ்சு வாழணும். வேற வழியே இல்லை. கதிர், என்ன இங்க நின்னுட்டு இருக்க? இல்ல, ஒண்ணும் இல்ல. காசு வெட்டி போடுறதே நடக்காம போயிடுச்சு. அந்த சந்தோஷத்துல தானே இருக்கேன். அதை நினைச்சு எப்படி ஃபீல் பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஆமா, எதுக்கு நீ இப்படி எல்லாம் ரிஸ்க் எடுக்கிற? ஆமா, நீயும் தனாவும் அமைதியாவே இருந்துட்டீங்க. நானும் அப்படி இருக்க முடியாதுல்ல. இந்த ரிஸ்க் எடுத்ததுனாலதான் இப்ப இதை தடுக்க முடிஞ்சது. தாலி கட்டுறதுக்கே அவ்ளோ ரிஸ்க் எடுத்தவ நீ, இதுல மட்டும் அமைதியா நின்னுட்ட. மாமா முடிவெடுத்ததுக்கு அப்புறம் நான் என்ன செய்ய முடியும்? பெரிய தியாகி மாதிரி பேசுறத முதல்ல ஸ்டாப் பண்ணு. அவ மனசுலயும் நீ இருக்க, உன் மனசுலயும் தனா இருக்கான்னு எனக்கு தெரியும். இதுக்கப்புறம் உங்க 2 பேரோட வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு. எல்லாரும் சேர்ந்து உங்களை பிரிச்சு வைக்க பார்த்தாங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் எப்படியோ தடுத்து நிறுத்திட்டேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு வர பிரச்சனைய நீங்க தான் ஃபேஸ் பண்ணணும். எல்லா தடவையும் இதே மாதிரி என்னால முன்னாடி வந்து நிக்க முடியாது சார். இப்ப இந்த விஷயத்த நீ பண்ணதால மாமா ஓ மேலதான் கோவமா இருக்காரு. அவர் என் மேல என்ன புதுசாவா கோவமா இருக்காரு? அது ஒரு நாள் சரியாகும். இங்க பாரு, நீ இந்த வீட்டுக்கு வந்தப்பவே என்னை இம்ப்ரெஸ் பண்ணிட்ட. ஒரு நல்ல ஃப்ரெண்டா, ஒரு நல்ல பிரதரா தான் நான் உன்கிட்ட பழகுறேன். அதனாலதான் உன் லைஃப் கெட்டக்கூடாதுன்னு நினைச்சேன். தனா என் தங்கச்சி, அவ லைஃபுக்கு உன்னை விட்ட பெஸ்ட் சாய்ஸ் யாருமே இல்ல. இங்க பாரு கதிர், நீ தியாகம் பண்ண வரைக்கும் போதும். இதுக்கு மேல உன் லைஃப யாருக்காகவும் விட்டு கொடுக்காத. தனா மனச மாத்திர வழிய பாரு. அதெல்லாம் என்னால முடியுமா? ஏய், உன்னை பத்தி எப்ப உண்மை தெரிஞ்சதோ அப்பவே அவ உன்கிட்ட சரண்டர் ஆயிட்டா. இன்னும் அவ மனசுல இருக்கிறத உன்கிட்ட சொல்லாம இருக்கா, அவ்வளவுதான். நீ போய் பேசி பாரு.
எல்லாத்துக்கும் நானே வந்து பேசணும்னு எதிர்பார்க்காத. நீ தானே தனாவோட ஹஸ்பண்ட், போய் பேசுடா. வர வர நீ தான் எனக்கு மாமியார்ன்ற மாதிரி அதிகாரம் பண்ணிட்டு இருக்க. சரி, தானே அவனை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா அவன் மாமாக்காக என்னை பிரியறதுக்கு ஓகேன்னு சொன்னான். இப்ப என்ன மைண்ட் செட்ல இருக்கான்னு தெரியலையே. தெரியலன்னா என்ன, போய் தெரிஞ்சுக்க. எல்லாத்தையும் நான் சொல்லி கொடுக்க முடியுமா? இருந்தாலும் மாமா நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு. நீ தனா கிட்ட பேசு. அவ மனசுல நீ ஸ்ட்ராங்கா உட்கார்ந்தா போதும். அப்புறம் பெரியப்பாவை மாத்துறதெல்லாம் ஈஸி தான். பார்த்தல, இன்னைக்கு என் தங்கச்சி எனக்காக சப்போர்ட் பண்ணா. அவ இன்னசென்ட்டா, எல்லாரையும் நம்பிடுவா. ஆனா சரின்னு தெரிஞ்சா நல்லவங்க பக்கம்தான் நிப்பா. அவ கண்ணாடி மாதிரி உள்ள ஒண்ணு வெளியில ஒண்ணுன்னு வச்சு பேச தெரியாது. அது எனக்கும் தெரியும். அப்புறம் என்ன, அவ மனச மாத்திர வழிய பாரு. சுத்தி இருக்கிற பிரச்சனை எல்லாம் தானா போயிடும். என்ன இருந்தாலும் அவன் மாமா சொல்றதானே கேப்பா. அது பெரியப்பா மேல இருக்கிற பாசம். உன் மேலயும் அவளுக்கு பாசம், அஃபெக்ஷன், லவ் எல்லாமே இருக்கு. நீ தான் அதை வெளியில கொண்டு வரணும். என்னமோ சொல்ற, ட்ரை பண்றேன். நாளைக்கு மேஜிஸ்ட்ரேட் வீட்டுக்கு போகும்போது அவர்கிட்ட நீங்க எதுவும் சொல்லிக்க வேண்டாம். குடும்ப பிரச்சனையில மருமகனை காப்பாத்தா இப்படி ஒத்துக்கிட்டேன்னு சொல்லுங்க. ஜாமீன் வாங்கிடலாம். இல்லங்க ஐயா, எனக்கு ஜாமீன் வேண்டாம். என்னம்மா சொல்றீங்க? என்னால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. இது எல்லாத்துக்கும் நான் முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைக்கிறேன். ஹலோ, சொல்லுங்க சார். மாயா, உங்க பெரியம்மா நாளைக்கு ஜட்ஜி கிட்ட நான் தான் கொலை பண்ணேன்னு ஒத்துக்க போறதா சொல்றாங்கம்மா. என்ன சார் சொல்றீங்க? நாளைக்கு அவங்க மட்டும் அப்படி சொல்லிட்டா ஜாமீன்ல எடுக்கவே முடியாதுமா.